பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தினுடைய இந்த 2வது பாகத்தை ஆசீர்வதியும். உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இருக்கிற சமாதானத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் வரை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், பாடுகள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உம்முடைய சிலுவையின் தெய்வீக சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்கும். சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் நீர் உம்முடைய வார்த்தையினால் சுகமாக்கும். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொருடைய வீட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும் போது, கொர்நேலியு வீட்டில் பேதுரு வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே அதை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய வசனத்தை பேச பேச இந்த வசனத்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் தெய்வீக சந்தோஷத்தினாலும் தெய்வீக அன்பினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை அளவில்லாமல் எங்களுக்கு தாரும். மிஷனரிகளையும் உலகளாவிய திருச்சபையையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 26 முதல் வசனத்திலிருந்து. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழி அண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படை தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாப்பின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு,
அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலிலே உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இந்த 26வது அதிகாரத்தில் போன கூட்டத்தில் நாம இந்த சீப் வனாந்திரத்தில் இருக்கிற இந்த சீப் ஊரார் வனாந்திர பாலைவன குடிமக்கள், இவங்க சவுலுக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு சவுலை பாவத்தின் பாதையில வழி நடத்தினாங்க. அதுதான் சங்கீதம் 1 தாவீது முதல் வார்த்தையாவே சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை அல்லது நல்லவர்கள் கொடுக்கிற துன்மார்க்கமான ஆலோசனை. அவங்க துன்மார்க்கரா இருக்கலாம், அவங்க ஆலோசனை துன்மார்க்கமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தீய ஆலோசனைகளை, தவறான ஆலோசனைகளை நாம் செவி கொடுக்காம கேட்காம இருப்பது நமக்கு நல்லது. சவுல் இங்க சீப் ஊராருடைய ஆலோசனைக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம போன கூட்டத்தில் சிந்தித்தோம். தாவீது சவுலுடைய இந்த முயற்சியை கேள்விப்படும் போது ஆச்சரியப்படுறாரு. அவரால் நம்ப முடியல. சவுலுடைய கண்ணீரை பார்த்தவர் 24வது அதிகாரத்தில் அந்த என்கேதி வனாந்திரத்தில் அந்த கெபிக்குள்ள சவுல் அழுததை பார்த்த தாவீது ஆச்சரியப்பட்டு 4வது வசனத்தில் வேவுக்காரரை அனுப்பி உண்மையிலேயே சவுல் வராரான்னு நிச்சயம் செய்கிறாரு. அவர் வந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்துறாரு. அப்படி சவுல் 3000 பேரோட ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக 3000 பேரை திரட்டிட்டு வர்றாரு. அப்படின்னா தாவீதினுடைய உயிர் 3000 தலைக்கு சமமானது. ஏன்னா கோலியாத்தை தாவீது நேரடியா தனியா சந்தித்தார் ஒரு வாலிபனா இருக்கும்போது. ஆனா இங்க சவுலால தாவீதை நேரடியா தனி மனிதனா கூட சந்திக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே அவர் பல முறை அந்த முயற்சியில தோற்று போயிருக்கிறார். அவர் ஈட்டியினால தாவீதை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்த போதும் அது முடியாம போயிருக்கு. இதெல்லாம் சவுலுக்கு தெரியும். அதனாலதான் அவர் இந்த முறை 3000 பேரை கூட்டிக்கிட்டு வர்றார். அங்க ஒரு படை திரண்டு அவங்க அந்த எஷிமோனுக்கு எதிராக ஆகிலா மேட்டில் தாவீது இருக்கிறதாக அவங்களுக்கு ஜிபிஎஸ் லொகேஷன் அந்த நாட்கள்ல மனிதர்களுடைய வேவுக்காரர்களுடைய வார்த்தைக்கு இணங்கி அங்க அவர் பாளையம் இறங்கி இருக்கிறாரு. இந்த இடத்துல தாவீது அவர் துணிந்து போய் அவர் அங்க போய் என்ன எடுக்க போறாருன்னு தாவீதுக்கே தெரியாது. சவுளுடைய ஈட்டியா செம்பா, சவுளுடைய சால்வையா, எதை எடுக்க போறோம் எதுவும் தெரியாது. ஆனா அவருடைய நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கிறதுனாலதான், வாசித்த பிற்பாடு தான் நமக்கு தெரியுது தாவீது ஒரு அடையாளத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வரணும்னு தான் புறப்படுறாருன்னு. ஆனா என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது.
அந்த 3000 பேரு தூங்குற மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு தாவீதுக்கு தெரியாது. அற்புதம் நடக்கணும்னு தாவீது ஜெபிக்கவும் இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். மிராக்கிள்ஸ் டஸ் ஹேப்பன், அற்புதங்கள் நடக்குது. ஆனா நாம கேட்டதுனால தான் அற்புதம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. எங்க ஜபத்தினால தான் இந்த அற்புதம் நடந்தது, நாங்க கேட்டதுனால இந்த அற்புதம் நடந்தது, கர்த்தர் அற்புதத்தை செய்தார், எங்கள் ஜபத்தை கேட்டார் அப்படின்னு பல பேர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அது தவறல்ல, உண்மைதான். ஆனா நாம கேட்கறதுனாலதான் எல்லா அற்புதமும் நடக்குதுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மூக்குல உள்ள இழுக்கும் போதும் அது ஒவ்வொரு மூச்சு காத்துமே ஒரு கிஃப்ட் தான். கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு மூக்குப்பிடி, அந்த ஒரு மூக்களவுக்கு நம்ம இழுக்கிற அந்த ஆக்சிஜன் காத்து கூட ஒரு கிஃப்ட் தான். கிஃப்ட்னு எடுத்துக்கிட்டா கடவுள் நமக்கு கொடுக்கிற எல்லாமே கிஃப்ட் தான். அதனால இங்க அற்புதங்கள் அப்படின்னு சொன்னா கேட்டதுனாலதான் அற்புதங்கள் நடக்குது அப்படின்றது மட்டும் கருத்து இல்லை. கர்த்தர் கிரியை செய்யறார். தாவீது கேட்காம செய்யறார். தாவீது எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்யறார். தாவீதுக்கே ஆச்சரியமா இருக்குது. 3000 பேரும் ரத வீரர்களும் போர் வீரர்களும் தன்னை எதிர்க்கிற பகைக்கிறவர்கள் அவங்க தூங்கி போயிடுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரோமர் 11 தான் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 11வது அதிகாரம். அங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம்? ரோமர் 11:8 கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்கள் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. பல நேரங்களில் பல பேர் இந்த மாதிரி உணர்வற்றவர்களாக மாறி போயிடுறோம். இந்த 3000 பேர் இங்க தூங்குன மாதிரி கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சுக நித்திரையை அருளுகிறார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா எல்லா தூக்கமும் நமக்கு கர்த்தரால தான் வருதா? டீப் ஸ்லீப். இங்க பாத்தீங்கன்னா இந்த டீப் ஸ்லீப் இந்த 3000 பேருக்கும் வந்தது அது கர்த்தர் தாவீதை காப்பாற்றுவதற்காக கொடுத்த ஒரு பாதுகாப்பு. அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் ரொம்ப அற்பமான காரியத்தினால அவங்களை இடர பண்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய சுவிசேஷ எதிரிகள் வசனத்துக்கும் சத்தியத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் சபைக்கும் எதிர்த்து செயல்படும் போது, அது சபைக்குள்ளேயும் இருக்கலாம், சபைக்கு வெளியும் இருக்கலாம், அவர்களுக்கு காது கேட்காதபடி அவங்களுக்கு அந்த காணாதிருக்கிற கண்களையும் கேளாத காதுகளையும் அந்த கன நித்திரையின் ஆவியையும் கூட தேவன் சில நேரங்களில் சில மனுஷர்களுக்கு கொடுத்துடுறாரு. இப்படி ஒரு அற்புதத்தை தாவீதுக்கு முன்னால, தாவீது கேட்காத அற்புதத்தை கர்த்தர் தாவீதுக்கு செய்து, தாவீது அந்த 3000 போர் வீரர்களையும் தாண்டி சவுல் இருக்கிற இடம் வரைக்கும் அந்த ராத்திரியில அவர் போறாரு. போகும்போது குசுகுசுன்னு அங்க அபிசாய் கூட ஒரு உரையாடல். தாவீதை பார்த்து அபிசாய் கேட்கிறாரு, சகோதரியினுடைய மகன் அபிசாய், இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 8வது வசனம். இப்போதும் நான் சவுலை அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா அப்படின்னு இங்க அபிசாய் தாவீதை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நாம் இருக்கும்போது தாவீது கூட தான் அபிசாய் போறார். போகும்போது அந்த நேரத்துல நமக்கு சில காரியங்கள் நன்மையாக தோன்றும். குடும்பத்துல கணவன் மனைவி பெற்றோர்கள் அல்லது ஒரு சங்கத்துல ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு சபையில ஒரு குழு முயற்சியில அங்க நமக்கு நலமாய் தோன்றுகிற பாதைகள், ஆலோசனைகள், திட்டங்கள் எவ்வளவோ நம்ம அனுபவத்திலிருந்து நமக்கு இருக்கும். ஆனா ஒரு தலைமைத்துவத்துல ஒரு தலைவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அந்த அபிசாய் தாவீது கிட்ட தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அல்லது தன் பார்வைக்கு நலமாக தெரிகிற ஒரு காரியத்தை அதை செய்யறதுக்கு முன்னாடி தாவீது கிட்ட அனுமதி கேட்கிறார். ஏன்னா தாவீதினுடைய அனுமதி இல்லாம எதையும் செய்ய அபிசாய் துணியல. அவருக்கு பார்வைக்கு தெரியுது, சவுலை பார்த்தாச்சு, சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு, சவுலை ஓங்கி ஒரே குத்தா சாக அடிச்சிட்டோம்னா
தாவீதுக்கு மட்டும் நன்மை இல்லை, அபிசாய் தன் உயிருக்கும் அது நன்மை, தாவீதோடு இருக்கிற 600 மனுஷர்களுக்கும் நன்மை அப்படின்னு அபிசாய் நினைக்கிறார். இது அபிசாயுடைய பக்கத்து நியாயம், அது சுய நீதி, அது தேவ நீதியை நடப்பிக்காது. இங்க தாவீதுக்கும் ஒரு சோதனை இருக்கு. அதாவது அந்த 24வது அதிகாரத்துல அந்த என்கேதி வனாந்தரத்துல, அந்த என்கேதி கெபியில, அங்க தாவீதுக்கு வந்த சோதனை. தாவீது சவுலை தனியா சந்திக்கிறார். சவுலை கொல்லலாமா உயிரோட விடலாமா அப்படின்ற ஒரு சோதனை. சவுலை கொன்னா பழி தாவீது மேல வந்துடும். மக்கள் என்னதான் இருந்தாலும் அரசனை கொன்று ஆட்சியை பிடித்தவன் அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். ஆண்டவரும் அந்த ரத்த பழியை கேட்பாரு தாவீது கிட்ட அப்படின்னு தாவீதுக்கு தெரியும். அங்க ஒரு டெம்டேஷன் இருந்துச்சு அந்த கெபியில. ஆனா இங்க 26வது அதிகாரத்துல தாவீதுக்கு வேற விதமான ஒரு சோதனை. என்ன சோதனைனா, இப்ப அபிசாய் சவுலை கொன்னா என்ன கேட்டா எல்லாத்தையும் என்ன சொல்லிக்கலாம், நான் கொல்லலப்பா, அபிசாய் தான் கொன்னான், அவன் தான் கொன்னான், நான் கொல்லல, அது அவன் ரத்த பழி, கொல்லட்டுமான்னு கேட்டா நான் அனுமதி மட்டும்தான் கொடுத்தேன், அவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்னை கேட்காமலே அவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லலாம். அனுமதி கொடுத்துட்டு நான் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் தாவீது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லிக்கலாம். ஏன்னா கொலை செய்ய போறது அடியாள் அல்லது கூட அபிசாய். கர்த்தர் அபிஷேகித்த மனுஷன் மேல கையை ஓங்குவது அபிசாய் தான். எப்படி கர்த்தருடைய ஆசாரியர்களை சவுல் கொல்லல, அந்த தோவேக்கு தான் கொண்டார், நான் இல்ல. தோவேக்கு தான் நோபு பட்டணத்தில் இருந்த கர்த்தருடைய ஆசாரியர்களை வெட்டி போட்டது அப்படின்னு சவுல் ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சுட்டோன்ற மாதிரி கட்டளையை மட்டும் கொடுத்தாரு, கண்ணை மட்டும் காட்டினாரு. தோவேக்கு போய் அங்க நோபு பட்டணத்தில் கர்த்தருடைய ஆசாரியர்களை வெட்டி போடுறாரு. அந்த மாதிரி இங்க தாவீது செய்திருக்கலாம். இது தாவீதுக்கு இன்னொரு சோதனை. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி சோதனை. நாம தீமை செய்ய மாட்டோம், நம்ம கொளுத்தி மட்டும் விடுவோம், கோல் மூட்டி மட்டும் விடுவோம், அல்லது மற்றவங்க தீமை செய்கிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுப்போம். நான் செய்யல, அவங்க தான் செஞ்சாங்க, நான் கேட்கலையே, கேட்டு பாருங்க, நாங்க வரவே இல்லையே, அந்த விழாவுக்கே நான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இருக்காது. ஆனா அங்க ஒரு தீமை நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு பார்த்தா அது பல நேரங்களில் நாம மாறிடுவோம். இப்ப இது தாவீதுக்கு இன்னொரு விதமான ஒரு சோதனை. அபிசாய் மேல பழிய போட்டுடலாம், கர்த்தர் அபிஷேகித்த சவுலை கொல்லலன்ற பேரு தாவீதுக்கு வந்துடலாம். ஆனா இந்த இடத்துல தாவீது அந்த சோதனையை ஜெயிக்கிறார். ஒண்ணு, அபிசாய் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ற ஒரு பாடம் என்னன்னா, தன் பார்வைக்கு தன் மனசுக்கு நல்லதுன்னு பட்ட ஒரு காரியம், தாவீதுக்கு நன்மை செய்கிறதா நினைக்கிற ஒரு காரியம், ஆனா தன் தலைவனுக்கு கீழ்ப்படிந்து தாவீது கிட்ட கலந்து ஆலோசித்து தாவீதினுடைய அனுமதி இல்லாம, தாவீதினுடைய அனுமதியை கேட்காம இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதுல அபிசாய் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இது நாம் அபிசாய் கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். தாவீது சொல்ற பதில பாருங்க, 9, 10, 11 இதெல்லாம் சொல்றாரு. 11வது வசனத்துல அவர் என்ன வார்த்தை சொல்றாரு, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். இப்போ கேட்டது யாரு? அபிசாய். நான் வேணும்னா சவுல ஒரே குத்தா ஈட்டியில குத்தி போடட்டுமா, நிலத்துல உருவ குத்துற மாதிரி நான் ஒரே குத்தா குத்தட்டுமான்னு கேட்டது அபிசாய். ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு 11வது வசனத்துல சொல்றாரு. அப்படின்னா இங்க தாவீது இன்னொரு ஒரு நல்ல குணத்தை தாவீதுகிட்ட கத்துக்கிறோம். தன்னுடைய டீம்ல 2 பேர் இருந்தாலும் சரி, இங்க தாவீது அபிசாய் மட்டும்தான் போறாங்க. தன்னுடைய குழுவில் இருக்கிறவங்க செய்கிற செயல் தான் செய்த செயலுக்கு சமம் அப்படின்னு ஒரு தலைவன் ஏற்றுக்கொள்ளணும். தாவீது அபிசாய சொல்லல, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர்னு என்னை நான் அப்படின்னு தான் மேலதான் சொல்றாரு. இது என் புள்ள செஞ்சது, இது என் மனைவி செஞ்சதுன்னு சொல்லாம இதுக்கு முழு பொறுப்பும் காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் அந்த பார்வை இருக்கணும். இது நாம கற்றுக்கொள்ற ஒரு முக்கியமான அபிசாயிட்ட இருந்தும் தாவீது கிட்ட இருந்தும்
இந்த ராத்திரியில அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ற ஒரு பாடம். அடுத்தது, இங்க சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில இருக்கிற இந்த ஒருதலை பகை. ரெண்டு பேரும் பகைக்கல, ஒருதலை பகை. ஒரு ஆள் தான் பகைக்கிறார், சவுல் மட்டும் பகைக்கிறார். சில நேரத்துல நாமும் சில பேரை வெறுப்போம், அவங்களும் நம்மள வெறுப்பாங்க. இல்ல நாம மட்டும் வெறுப்போம், அவங்க வெறுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க மட்டும் வெறுப்பாங்க, நாம வெறுக்க மாட்டோம். இந்த இடத்துல தாவீது சவுலை வெறுக்கல, சவுல் தான் தாவீதை வெறுக்கிறார். அதை நாம எப்படி கையாள போறோம்? புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல இதை நாம எப்படி ஹேண்டில் பண்றது? ரோமர் 13வது அதிகாரம். ரோமர், ஏன்னா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. சவுல் தாவீத அவருடைய வாழ்நாட்கள்ல அவர் வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறார். இது எப்படி தாவீது ஜெயித்தார்? ரோமர் 13:2வது வசனம். ரோமர் 13:2. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இது பழைய ஏற்பாட்டு வசனம் இல்ல, புதிய ஏற்பாட்டு வசனம். அதாவது தேவன் ஆர்டினேஷன் பண்ணி வைத்திருக்கிற சில ஒழுங்குமுறைகள், சில தலைமைத்துவங்கள். சில நேரத்தில் அந்த தலைவர்கள் அவங்க அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறாங்க, மதியீனமா நடந்துக்கிறாங்க, போதிய அளவு ஞானம் இல்லாம நடந்துக்கிறாங்க, ரொம்ப சிறுபுலத்தனமா நடந்துக்கிறாங்க. இவங்களெல்லாம் தூக்கி அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சவுல் மாதிரி பல பேர் நடந்துக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா நம்மளுடைய பக்கத்துல இருந்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் நியமித்திருக்கிற அதிகாரம், முதல் வசனத்துல வாசிக்கிறோம், ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. என் மீது அதிகாரம் செலுத்த ஒரு திருச்சபையில் ஒரு மெய்ப்பர், ஒரு மூப்பர், சில ஊழியர்கள், இல்ல மூத்த சில விதவைகள் இருப்பாங்க. ஆண் விதவைகள், பெண் விதவைகள், மனைவி இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, நடக்க முடியாம பல வியாதிகளோடு இருக்கிற, சரீர பலவீனத்தோடு இருக்கிற வயதானவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஆலோசனைகள், எச்சரிப்புகள், அவங்க அனுபவத்திலிருந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடங்கள், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு இன்டைரக்டா காண்பிக்கிற அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரங்கள். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இங்க இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் பன்மையில தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் 2வது வசனம், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஸோ நாம ஆக்கினியை நம்ம பெருக்கிக் கொள்ளாதபடிக்கு, தண்டனையை பெருக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்ம ரொம்ப நிதானமா ஞானமா நம்ம நடந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு என்னுடைய குறுகிய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா, ஒரு பில்டிங் பிரீச்சரா, கட்டுகிறதற்கு பேசுகிறவனாகவும், ஒரு விருந்தினராக திருச்சபைகள்ல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றேன். சில வாலிபர் கூட்டங்கள்ல பகிர்ந்து கொள்றேன். ஒரு சில முறை நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கிருபை எஃப்எம் அப்படின்னு ஒரு ரேடியோ எஃப்எம், மலேசியாவில் ஒளிபரப்பாகிற ஒரு எஃப்எம் ரேடியோவுக்கு ஒரு நீண்ட காலம், ஒரு வருஷத்துக்கு மேல நான் அந்த கிருபை எஃப்எம்ல நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆடியோல பகிர்ந்து கொண்டேன். இதெல்லாம் எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால, திருமணமாகின புதுசுல நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம். இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு செய்தியாளனாக பல இடங்களுக்கு போகும்போது சில சபைகள்ல இல்ல இப்போதைக்கு எங்களால உங்களை கூப்பிட முடியாது, நாங்க உங்களை அழைக்க விரும்பல, அப்படிலாம் பல விதங்கள்ல பல பதில்கள் கொடுப்பாங்க. கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விதங்கள்ல சொல்லுவாங்க. அந்த பதில்களை தேவனாலே அல்லாமல், இங்க தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. எனக்கு நோன்னு பதில் சொல்லவோ, எஸ்ன்னு பதில் சொல்லவோ தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. நீங்க கண்டிப்பா வரலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த வர ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு திருச்சபை ஊழியர்கிட்ட நான் கேட்டேன். திங்கட்கிழமை தான் கேட்கிறேன்.
ஏன்னா வேற ஒரு சர்ச்சு வந்து அவங்க வேற ஒரு புது பில்டிங்க்கு மாறி போறதுனால அவங்களுடைய டைம் மாறுது. அதனால 24ஆம் தேதி மார்ச் மாதம் போக வேண்டிய அந்த டைமிங் வந்து இந்த சர்ச்சோட இடிக்குது. அதனால நான் காலையில் 24ஆம் தேதி மார்ச் மாதத்துக்கு பதிலாக வர 10ஆம் தேதி மார்ச் மாதம் உங்கள் சர்ச்சுக்கு வரலாமா அப்படின்னு அந்த ஊழியர்கிட்ட நான் கேட்டேன். திங்கட்கிழமை தான் கேட்குறேன், வர ஞாயிற்றுக்கிழமைக்கு. அவர் உடனே ஒத்துக்கிட்டார். அவருடைய பெருந்தன்மைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், இல்லை நான் அப்படி சொல்லலாம். ஆனால் தேவன் அந்த அனுமதியை அந்த ஊழியர் மூலம் கொடுத்ததுனால தேவன்தான் இங்கு அந்த வாய்ப்பை எனக்கு கட்டளையிடுகிறார். அவர் கதவை திறந்தார்னா யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினார்னா யாரும் திறக்க முடியாது. சில சபைகளில் அவங்களே ஊழியர்கள் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு, நல்ல வேலைக்கு இந்த கதவை பூட்டினீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் வேற கதவுக்கு போயிடுவேன். ஆனால் இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப மனம் சோர்ந்து போயிடுவேன். என்னை ஏன் உற்சாகப்படுத்த மாட்டாங்க, என்னை ஏன் மன சோர்வு உண்டாக்குற மாதிரி இப்படி புறக்கணிக்கிறாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ ஆண்டவருடைய கிருபையில் பலப்படும் போது இன்னும் நான் பலப்பட வேண்டிய பகுதிகள் உண்டு. இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ரிஜெக்ஷன், அந்த தவிர்த்தல், எதிர்த்தல், அவங்க வந்து என்னை புறக்கணித்தல், அதை வந்து அசட்டை செய்தல், இதெல்லாம் வந்து அனுபவிச்சு இவங்க என்ன நம்மளை அசட்டை பண்ணாமல் புறக்கணிக்காமல் பழகிறாங்களேன்னு ஆச்சரியமா இருக்கு. இந்நேரத்துக்கு இவங்க நம்மளை அசட்டை பண்ணியிருக்கணுமே, ஆனால் நம்மளை அசட்டை பண்ணலையேன்றது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போயிடுவேன். உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால், அந்த ஆதலால் தான் முக்கியம். 2வது வசனம் ரோமர் 13. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்காமல் தேவனுடைய நியமத்திற்கு நாம் எதிர்த்து செயல்படக்கூடாது. அந்த தேவனுடைய நியமிக்கப்பட்ட அதிகாரங்கள், அதான் அர்த்தம். இங்க அபிசாய் தனக்கு மேல் அதிகாரம் செலுத்த அனுமதி கொடுக்க நியமிக்கப்பட்ட தாவீதுக்கு அபிசாய் கீழ்ப்படிந்திருந்தார். தாவீது தேசத்தின் மீது அதிகாரம் செலுத்த கர்த்தர் அபிஷேகித்த ஒரு பொல்லாத ராஜா தான், பின்வாங்கின ராஜா தான். ஆனா கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு, கர்த்தருடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்றத தாவீது புரிஞ்சிருந்தார். டு ரெசிஸ்ட் சால் வாஸ் டு ரெசிஸ்ட் த ஆர்டினன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அதிகாரத்தை எதிர்க்கக்கூடாது என்பதை தாவீது கற்றிருந்தார். அது ரொம்ப அழகா அவர் வந்து கையாண்டார். புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி இதை நம்ம எதிர்க்கிறவர்கள், அவங்க கர்த்தரை அனுமதித்து தான் நம்மளை எதிர்க்கிறாங்க, பகைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனசு வலிக்குது காது கேட்கும்போது. ஆனால் அதை நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அதை நாம் கடந்து போகிறது, மனதளவில் அதை தள்ளிட்டு நம்ம எப்போதும் போல சகஜமாக சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கி மகிழ்ச்சியோடு வாழுறது எப்படி? எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று. இயேசு கிறிஸ்து பகையை எங்க கொன்றார்? சிலுவையில தான் கொன்றார். சிலுவையினால் கொன்றார். சிலுவையினால் பகையை கொன்றார். அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார். பகையை கொல்லுவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு, சிலுவை ஆயுதம். சுயத்திற்கு மரித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனை பிரியப்படுத்துகிற அந்த இடத்திற்கு ஒரு மனுஷன், ஒரு மனுஷி வந்துட்டாங்கன்னா அவங்க பகையை கொல்லுகிற ஆயுதத்தை எடுத்து விட்டார்கள். பகையை கொல்லுவதற்கு ஒரே ஆயுதம் சிலுவையின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிராஸ், த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை. இந்த எபேசியர் 2:16 நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். சிலுவையை கொண்டு பகையை கொல்லணும் என்கிற அறிவு, அந்த சூட்சம், அந்த ஃபார்முலா, அந்த சீக்ரெட் கற்றுக்கிட்டவங்க சிலுவையினால தான் பகையை கொல்ல முடியும், வேற எதனாலையும் கொல்ல முடியாது என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் அவங்க யாரா மாறிடுறாங்கன்னா, நீதிமொழிகள் 16:7, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவங்க கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இடத்துக்கு வந்துடுறாங்க.
இயேசு கிறிஸ்து சிலுவையினால் பகையை கொன்றார் என்று இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அது தேவனை பிரியப்படுத்தும். அப்படி அவங்க கர்த்தருக்கு பிரியமாய் அவங்களுடைய வழி, மனதின் யோசனை, அந்த தீர்மானம் இருந்துருச்சுன்னா அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். பகையை கொன்று அன்பு துளிர்க்கும். எதிர்க்கிற, பகைக்கிற, விரோதிக்கிற சத்துருவும் நம்முடைய சிநேகிதராக, நண்பனாக, நம்மை நேசிக்கிற, மதிக்கிற ஒரு நண்பராக, விரோதிக்கிறவங்க மாறணும்னா நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும். கர்த்தரை பிரியப்படுத்துற இடம் எது? சிலுவை. சிலுவையினால் தான் பகையை கொள்ள முடியும். இதுதான் நமக்கு வேதம் கற்றுத்தருகிற ஒரு பாடம். பகையாளிய எப்படி நண்பனாக, சிநேகிதனாக மாற்றுவது, அதுலேயும் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரியாக எப்படி அவங்க மாறுவது அப்படின்னா கர்த்தரை பிரியப்படுத்தணும். சிலுவை ஆயுதத்தினாலதான் அவங்களை கொல்லணும். அவங்கள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகை உணர்வை கொள்ளுவதற்கு, அந்த விரோதத்தை கொள்ளுவதற்கு தேவ அன்பு, தேவ சித்தம், கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தரை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கை, அந்த தேவ நீதிக்கு இடம் கொடுத்தல், பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது. அதை எடுக்காதபடிக்கு யார் விட்டு கொடுத்து பொறுமையோடு கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுனால அவங்களுடைய சத்துருக்களும் சிநேகிதராக மாறுவார்கள். இதுதான் இங்க தாவீது தொடர்ச்சியா தன்னை பகைக்கிற சவுலுக்கு தாவீது தொடர்ச்சியா அவர் சிலுவையை குறித்தே தெரியாவிட்டாலும் அவர் கர்த்தருடைய அந்த அபிஷேகம் தெரியும், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண சத்தியங்கள் தெரியும், தனக்கு தெரிந்த வெளிச்சத்துல சத்தியத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இது இங்க நாம தாவீதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். அடுத்தது அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறது என்னன்னா, தாவீதை குறித்து சொல்லப்பட்ட பிரபலமான ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அப்போஸ்தலர் 13:22. தாவீதை வேதம் எப்படி அழைக்குது, கர்த்தர் எப்படி தாவீதை அழைத்தார்னா, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, அப்போஸ்தலர் 13:22, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி, கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்திருந்தார். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு வசனம் தாவீதை குறித்து. ஒரு தேவ மனுஷன் யார்? ஒரு மேன் ஆஃப் காட் அல்லது ஒரு வுமன் ஆஃப் காட், ஒரு தேவனுடைய பெண்மணி அப்படின்றவங்க யார்? அவங்க யாருன்னா, அற்புதங்களை செய்யறாங்க, அவங்க வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க, பல வரங்கள், வியாக்கியானங்கள், வெளிப்பாடுகள், தியானங்கள், என்னென்னமோ எல்லாம் இருக்கட்டும், வெரி குட், இல்லைன்னு இல்லை. பரிசுத்த வாழ்க்கை முக்கியம்தான், உண்மை முக்கியம்தான், தாழ்மை முக்கியம்தான், எல்லாம் ஓகே. இந்த பகுதியில் 1 சாமுவேல் 26 அல்லது இந்த தாவீது சவுலுடைய வாழ்க்கையில தாவீது இப்படி கர்த்தரால சாட்சி பெறுகிறதற்கு ஒரு தேவனுடைய மனுஷனாக தாவீதிடத்துல நம்ம பார்க்கிற ஒரு சுபாவம் என்னன்னா, அவர் இரக்கத்தை காண்பிக்கிறவரா இருந்தார். தன்னை எதிர்க்கிற, பகைக்கிற, விரோதிக்கிற, தன்னை அழிக்கணும்னு நினைக்கிற சவுலுகிட்ட இரக்கத்தை காண்பித்தார். ஒரு கொலை செய்வதற்கு தனக்கு உதவி செய்ய அபிசாய் கேட்டா கூட அப்படி செய்ய வேண்டான்னு தடுத்தார். 11வது வசனத்திலையும் கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று அவர் அந்த நேரத்துல அந்த பகை உணர்வு வராதபடிக்கு, அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சுபாவம். ஒரு தேவனுடைய மனுஷன் யாருன்னா, இரக்கத்தையும் அந்த உருக்கத்தையும் பணிவையும் அந்த மனதுருக்கம், கம்பேஷன், மெர்சி, இதை மற்றவங்களுக்கு காண்பிக்க தெரிந்த ஒரு இரக்கம் உள்ள ஒரு இருதயம் தான் ஒரு தேவ மனுஷனுக்கும் தேவ மனுஷிக்குமான ஒரு பெரிய அடையாளம். இன்னைக்கு என்னென்னமோ தேவ மனுஷன்னா என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. எபிரேயம் தெரியணும், கிரேக்கம் தெரியணும், பைபிள் காலேஜ் படிக்கணும், பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கணும், இல்ல ஒரு முறையாவது பைபிளை படிச்சு முடிச்சிருக்கணும், பட்டங்கள் வாங்கியிருக்கணும், என்னென்னமோ. இங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நீங்களாம் ஊழியக்காரராவது
ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுவதில்லை. ஊழியனா சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அழைப்பு இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது சரிதான், தப்புன்னு நான் சொல்லலை, உண்மைதான். ஆனா அதற்கான ஒரு அடையாளம் என்ன? தேவ மனுஷனுக்குரிய ஒரு அடையாளம் ரொம்ப இரக்கமா இருப்பாங்க. அந்த இரக்க குணம் இருக்கும். குறிப்பா தன்னை எதிர்க்கிற பகைக்கிறவங்கள்ட்ட, அவங்கள குறித்து நம்ம மற்றவங்கள்ட்ட என்ன பேசுறோம். நம்ம வாயை கிண்டுற மாதிரி நாம யாரையும் வெறுக்கல, ஆனால் நம்மை வெறுக்கிறவங்களை குறித்து ஒருத்தவங்க கருத்து கேட்பாங்க. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை. எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு பாடம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் இந்த ஐபிஎல்னு சொல்லி கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் தோன்றின காலம். அப்போ அந்த டைமில் ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன். அதாவது டிவியில் லைவ் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. அப்போ சச்சின் டெண்டுல்கர் கோச்சாக இருக்கிறாரு ஏதோ ஒரு டீமுக்கு. அதில் சச்சின் டெண்டுல்கருடைய கோச்னால நினைக்கிறேன் மும்பை டீம் நினைக்கிறேன் அந்த டீம் தோத்துருச்சு. அந்த மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் இவர் வந்திருக்கிறாரு, கபில் தேவ் அந்த மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு. அப்போ மேட்ச் முடியும் போது சச்சினுடைய கோச்சிங்கில் அந்த டீம் தோத்துருச்சு. அங்கே கபில் தேவ் ஐயா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் இந்திய அணியில் சச்சின் டெண்டுல்கர் விளையாடும் போது ரொம்ப பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருந்தார், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கினார். ஆனால் இப்போ அவர் கோச்சிங் பற்றி நீங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. லைவ்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கபில் தேவ் சொன்ன பதில் ரொம்ப மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் சொன்னார், நோ கமெண்ட்ஸ். ரெண்டே வார்த்தை தான், நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். சச்சினுடைய கோச்சிங் சரியில்லைன்னு சொல்லலை, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, நோ கமெண்ட்ஸ். அதுதான் ஒரு அனுபவசாலியோடைய வார்த்தை. அனுபவம் கூட கூட நல்ல பழுக்க நாம் இரக்க குணத்தை காட்டும். மற்றவங்களை பற்றி நம்மகிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ். நான் எதுவும் கருத்து கணிப்பு சொல்ல விரும்பலை, எனக்கு எதுவும் தெரியாது, முழுமையாக தெரியாது. தெரியாதுன்னா பொய் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் தெரியும். அதுக்கு முன்னையும் பின்னையும் எனக்கு முழுசாக தெரியாது. அதனால எனக்கு ஒரு நபரை பற்றி முழுசாக எனக்கு தெரியாது. இன்னைக்கு தீயவர் போல கண்ணுக்கு தெரிஞ்சவர் நாளைக்கு நல்லவர் ஆயிடுவார், இன்னைக்கு நல்லவர் போல இருக்கிறவர் நாளைக்கு கெட்டவர் ஆயிடுவார். யாருடைய அந்தரங்கமும் யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம ரொம்ப நிதானமாக நம்மை விரோதிக்கிறவர்களை குறித்து நாம் பின்னால் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அதை கேட்டு நாளைக்கு அவங்க ஒப்புரவாகணும். சரி, என்னை பற்றி பின்னால் இவ்வளோ அருமையாக பேசியிருக்கிறாங்களே, ஆனால் நான் இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு அவங்க உணர்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதினுடைய சுபாவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா அந்த இரக்க குணம். தன்னை கொல்ல அழிக்க நினைக்கிற மனுஷன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனை சாகடிக்க கூடாது, தூங்கட்டும். அந்த இருதயம் தாவீதுகிட்ட இருந்துச்சு. அது இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? அபிஷேகம்ன்றோம், துள்ளுறோம், குதிக்கிறோம், வேத பாடம், வேத வாக்கியானம், என்னென்னமோ சொல்றோம், பரிசுத்தம், அப்படியே பரலோகமே அப்படியே இறங்கிட்ட மாதிரி சொல்றோம். ஆனா வீட்டுக்குள்ளேயே இறக்க குணம் இல்லை. வீட்டுக்குள்ள வெளியில விட்டுருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு இறக்க குணம், அதை நம்ம வளர்த்து கொள்ளணும். தாவீதுகிட்ட இருந்து இதை நம்ம கற்றுக்கொள்றோம். அடுத்தது இங்க தாவீது ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் ரெண்டு பேர்கிட்ட பேசுறாரு, அப்னேர்ட்டையும் பேசுறாரு, சவுல்ட்டையும் பேசுறாரு. அப்னேர்ட்ட சொல்லும் போது அவர் கர்த்தர் அற்புதம் செஞ்சு எல்லாரையும் தூங்க வச்சதுனாலதான் அவர் பத்திரமா அவரும் அபிசாயும் சவுல் வரைக்கும் போய் செம்பையும் ஈட்டியும் எடுத்துக்கிட்டு வர முடிஞ்சது, போகவும் முடிஞ்சது, வரவும் முடிஞ்சது. ஒருத்தவங்க ஏஞ்சிருந்தா கூட ரெண்டு பேருடைய உயிருக்கும் ஆபத்து தான். ஆண்டவர் இவங்க திரும்ப இவ்வளவு தூரம் வர வரைக்கும் அவங்கள நல்லா தூங்க வச்சாரு. அப்னேரை பார்த்து தாவீது கேட்கிற கேள்வியை பார்த்தா கர்த்தருடைய அற்புதத்தினாலதான் இவங்களாம் தூங்குனாங்கன்ற மாதிரி இல்லாம அவர் என்ன கேட்கிறாரு? தாவீது அப்னேரை நோக்கி 15வது வசனம், நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே அப்படின்னு அங்க எதிர்த்தாப்புல இருந்து தாவீது பேசுறார்.
தாவீதினுடைய குரல் அப்னேருக்கு எப்படி இருந்துச்சுன்னா 14வது வசனத்துல அப்னேர் கேட்கிற, ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார்? தாவீதினுடைய குரல் அவருக்கு ரொம்ப கூச்சலா கூக்குரல் இடுற மாதிரி இருக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. இவராவா கவனிக்காம தூங்குனாரு? கர்த்தரே தூக்கத்தை தந்தனாலதான் தூங்குனாரு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். இங்க தாவீது கர்த்தர் செய்த அற்புதத்தை வைத்து இங்க அப்னேரை பார்த்து சொல்றாரு, என்னப்பா என்னமோ ராஜாவை பாதுகாக்கிற தளபதி இப்படி தூங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நகைச்சுவையா ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி தான். அதே நேரத்துல ஒரு நியாயமா, அது ஒரு ரொம்ப என்ன சொல்றது, நியாய தீர்ப்பின் வார்த்தையா தான் தாவீது சொல்றாரு, நீங்க மரணத்திற்கு பாத்திரவான். நீ மட்டும் இல்ல அப்னேரே, நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால். இங்க அப்னேர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற 3000 பேரும் மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை தாவீது சொல்றாரு. அதாவது பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். பாவத்தை கண்டித்து உணர்த்துறார். பாவிய நியாயம் தீர்க்கல. இங்க தாவீது பேசுற இந்த வார்த்தையில தாங்கள் செய்த தப்பிதத்தை உணரும்படி பேசுறாரு. தாவீது இங்க நீங்கெல்லாம் சாகப்படணும், ராஜாவை பாதுகாக்கல, உங்க நடுவுல ஒருத்தன் ராஜாவை கொலை பண்றதுக்கு வந்துட்டு போயிருக்கிறான், என்ன நீங்க வேலை பாக்குறீங்க, நீங்களா ஒரு தளபதியா, இவங்களெல்லாம் ஏன் நம்பிட்டு இருக்கிறீங்க சவுலே அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி நியாயத்தீர்ப்பான வார்த்தைகளை பேசுற மாதிரி தெரிஞ்சாலும், அதனுடைய புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நம்ம பார்க்கும்போது அப்னேருக்கும் 3000 பேருக்கும் சவுலுக்கும் தூக்கத்தை, அதுவும் நல்ல தூக்கத்தை வர வைத்தது, அயர்ந்த நித்திரையை வருவித்தது கர்த்தர் தான். 12வது வசன பிற்பகுதியில. அப்படி இருந்தும் தாவீது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உங்களை தூங்க வச்சதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா அந்த 3000 பேரும் சவுலோடு இணைந்ததுனால, சவுலுடைய பாவ செயலுக்கு இணைந்ததுனால அவங்க மனசாட்சி குத்தி இருக்காது. அவங்க செய்த தவறு, குழுவாக அவங்க சேர்ந்து செய்கிற அந்த தவறை உணர்த்துவிப்பதற்காக அப்னேரையும் அந்த 3000 பேரையும் நீங்க மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி, நீங்க ராஜாவை காக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குற்றத்தை உணர்த்தினார். அவங்களுடைய பாவ செயலை, பாவத்தை உணர்த்தினார். ஏறக்குறைய இந்த அப்னேர்கிட்ட தாவீது பேசின வார்த்தைகள் தான் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்டே பேசுவார் பத்சேபாளுடைய காரியத்துல. அல்லது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று நம்ம சொல்லப்படும் போது அந்த அடிப்படையில் எடுத்தோம்னா அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவருடைய வழியில் நடக்காதவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான் தான் அர்த்தமாகுது. அந்த பாவத்தை குறித்தும் அல்லது பாவத்தின் தண்டனையை குறித்தும் ஒரு அச்சம், ஒரு பயம், அதை வர வைக்கிறதுக்கு தான் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியானவருடைய வார்த்தைக்கு இணக்கமான ஒரு வார்த்தையை தான் இங்க தாவீது அப்னேர் கிட்ட பேசுறாரு. அப்படிதான் நாம் இதை விளங்கிக் கொள்ளணும். தாவீது அப்னேரை நேரடியாக அவர் தண்டித்தார், நியாயம் தீர்த்தார் அப்படின்னு நம்ம ஒரேடியா சொல்லிட முடியாது. சவுல் பேச ஆரம்பிக்கும் போது சவுலுக்கு தாவீதுடைய குரல் தெரியுது. 17வது வசனத்துல தாவீதின் சத்தத்தை சவுல் அறிந்து, என் குமாரனாகி தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, என் ஆண்டவனாகி நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? அப்படின்னு 18வது வசனம் வரைக்கும் கேட்கிறார். 19ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளின் தியானத்தை முடிவு செய்ய விரும்புறேன். 19ல தாவீது, இது ஒரு பெரிய வசனம். இந்த 19வது வசனத்துல தாவீது சவுல் கிட்ட ஒரு நீதி அல்லது ஒரு நியாயத்தை கேட்கிறார். இப்போது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. ப்ளீஸ் லிசன்
அப்படின்னு சொல்லி சவுல்கிட்ட கேட்கிறார். கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால், கர்த்தரே உங்களை எனக்கு விரோதமாக எழுப்பியிருந்தால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையே, என் உயிரையே கர்த்தர் காணிக்கையாக எடுத்துக் கொள்வாராக. நீங்க என்னை எதிர்க்கிறது உண்மையிலே கர்த்தருடைய செயலா இருந்துச்சுன்னா அதற்கு என்ன தகுந்த காணிக்கையோ கர்த்தர் எடுத்துக்கிட்டோம். என் உயிரை எடுக்கணுமா, எடுத்துக்கிட்டோம். அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா இருந்தா நான் அதை தடுக்க மாட்டேன். எவ்வளவு முதிர்ச்சியான வார்த்தை பாருங்க. ஒருத்தவங்க நம்மளை பகைக்கிறாங்க. ஒரு திருமணத்துல, ஒரு சந்தோஷமான ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு, ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு, ஒரு திருமணத்துல அந்த கூட்டத்தை குழப்புற மாதிரி அங்க சில பேர் குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணுவாங்க. சில பேர் பல விதங்கள்ல அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. இந்த வார்த்தையை கோபப்படாம தாவீது பேசுனதை யோசித்து பார்க்கலாம். இப்படி இந்த நபர் எனக்கு விரோதமாக பேசுவதற்கு கர்த்தரே எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு கர்த்தர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. என்னையே எடுத்துக்கொள்ளட்டும், என்ன அதுக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன், கர்த்தர் அனுமதித்திருந்தால் நான் எதுவும் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்றது மட்டும் இல்லாம, மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில், இதை மனுஷர்கள் செய்திருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். இது இங்க சீப் ஊராரை தான் தாவீது குறிக்கிறார். சீப் ஊரார் சவுல் கிட்ட கோல் மூட்டி அதன் மூலமா சவுல் வந்திருக்கிறதுனால, அல்லது சவுலுடைய மந்திரிமார்கள், சவுலுக்கு தீய ஆலோசனைகளை கொடுக்கிறவங்க, அவங்க யாராவது இது கோல் மூட்டி அதனால நீங்க என்ன கொல்ல வந்திருந்தால் அவர்கள் சபிக்கப்பட கடவர்கள். இங்க நாம ஒரு சாபத்தை நம்ம பார்க்கிறோம். யார் ஒரு மனுஷன் இன்னொருத்தவங்களை பகைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். ஒரு உண்மையான ஒரு சத்தியம் இது. ஒரு நபர் இன்னொரு நபரை பகைக்கிறதுக்கு, அல்லது ஏற்கனவே அவங்களுக்குள்ள பகை இருக்குது, அந்த பகையை நினைப்பூட்டுற மாதிரி, அந்த காயத்துல வேல் பாய்ச்சுற மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி அதை இன்னும் பெருசாக்குறதுக்கு அவங்கள உள்ள அந்த குரோதத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுனா அது ஒரு பெரிய சாபம். இது அப்படியே மாற்று வார்த்தை எதிர் சொல் எங்க இருக்கு? இயேசு சொல்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அதுக்கு எதிர் சொல் என்ன? பிரித்து விடுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிசாசனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அதுதான் அதனுடைய எதிர் சொல். அதுதான் இங்கே தாவீது மூலமாக நாம 19வது வசனத்துல வாசிக்கிறோம். மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகி, உம்மையும் என்னையும் பிரித்து விடுவதற்கு, என்னை கொல்லுவதற்கு உம்மை ஏவி விட்டிருப்பார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, சொல்லாம சொல்றாங்கன்னு, யாரு சவுலுக்கு தீய ஆலோசனை கொடுக்கறாங்களோ அவங்க என்ன சொல்லாம செய்யறாங்க அப்படின்னு 19வது வசனத்துல ரொம்ப நுட்பமா அதை கவனிக்கணும். நீ போய், தாவீதை பார்த்து சவுலுக்கு தீய ஆலோசனை கொடுக்கிறவங்க சொல்ற மாதிரி தாவீது சொல்றாரு, நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனா இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. அதாவது இங்க தாவீது என்ன வேதனைப்படுறாருன்னா, நான் இப்படி பாலைவனத்திலையும் வனாந்திரத்திலையும் காடுகள்லையும் குகைகள்லையும் நான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறேன். பல வாரங்கள் ஆச்சு, ஓய்வு நாள் நான் ஆசிரிக்கல, கர்த்தருடைய கூடாரத்துக்கு வரல, கர்த்தருடைய அப்பத்துல ஆசாரியர்கள் பங்கிட்டு அவங்க மட்டுமே புசிக்கிற அந்த பரிசுத்த அப்பத்திற்கு நான் போஜன பலி கொடுக்கல, நான் என்னுடைய பங்கு, என்னுடைய தசம பாகத்தை கொடுக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்துல தசம பாகம் இருந்தது, தசம பாகத்தை நான் கொடுக்கல, கர்த்தரை ஆராதிக்கல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போது சந்தோஷத்தோட புறப்படுகிற தாவீது போக முடியல. அந்த நேரங்கள்ல வந்த பண்டிகை, அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு விருந்து பண்டிகை இருந்தது. அந்த பண்டிகைக்கும் சவுலுடைய அரண்மனையில தாவீது உட்கார முடியல. கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய விருந்துல அங்க உட்கார முடியல. உயிருக்கு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்ச நானு விசேஷித்த ஓய்வு நாட்கள்லயோ அல்ல மாத பிறப்பின் பண்டிகையிலேயோ நான் கர்த்தருடைய பந்தியில நான் உட்கார முடியல. அந்த அளவுக்கு இந்த பகையினால நான் ஊழியம் செய்ய முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, கர்த்தரை தொழுது கொள்ள முடியல. நான் ஒரு அந்நியனை போல கர்த்தரை தொழுது கொள்ளாதது எதற்கு ஈடாக தாவீது சொல்றாருன்னா, அந்நிய தேவர்களை சேவிப்பதற்கு அடையாளம். நான் கர்த்தரை தொழுது கொள்ளாதபடிக்கு என்ன நீங்க பகைக்கிறதுனால, நீங்க என்ன பகைக்கிறதுக்கு உங்களை தூண்டி விடுற மக்களால நான்
கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனா இராதபடிக்கு துரத்தி விடப்பட்டேன். அப்படின்னா என்ன? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த பூமியிலிருந்து, அந்த சுதந்திரத்திலிருந்து நான் வேறறுக்கப்பட்டு தனித்தவனாக, கைவிடப்பட்டவனாக, கர்த்தருடைய கூடாரத்துக்கு, ஆலயத்துக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர முடியாதபடிக்கு நான் அந்நிய தேவர்களை சேவிக்கிறவனை போல நான் ஆவிக்குரிய அனாதையாக்கப்பட்டேன். எவ்வளவு ஒரு 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 டீப்பான ஒரு வேர்டு பாருங்க இது. ஒரு பகையினால இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு போகாம இருக்கிறோம், ஊழியம் செய்யாம இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிற, ஜெபிக்கிற அந்த சுபாவங்கள்லாம் குறைஞ்சு போயிருக்கு ஒரு பகையினால, மனித பகையினால. இப்படி பகைக்கிறதுனாலையும், ஒரு சிலர் நம்மை பகைக்கிறதுனாலையும், பகைப்பதற்கு சில பேர் தூண்டி விடுகிறதுனாலையும் இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்திற்கோ, கர்த்தருடைய உறவிலேயோ, தேவ பணியிலேயோ ஈடுபட முடியாதபடிக்கு அவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களைப் போலவும், கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனா இராதபடிக்கு, அதுக்கு உட்பட்டவர்களா இராதபடிக்கு, என்னமோ கர்த்தருடைய சுதந்திரத்தை விட்டே நான் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தாவீது துரத்தி விடப்பட்டது போல நான் எங்கேயோ நிக்கிறேனே, பாலைவனத்துல நிக்கிறேனே அப்படின்னு ஒரு பெருமூச்சோடு இந்த 19வது வசனத்தை சொல்றாரு. சொல்லும்போது அந்த பழைய ஏற்பாட்டுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப நிதானமா புரிஞ்சுக்கணும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இங்க இந்த நாகமான் வந்து, சீரிய படை தளபதி வந்து அந்த சிறுமி அடிமை பெண் மூலமாக அந்த நல்ல செய்திக்கு கீழ்ப்படிஞ்சு எலிசாவை பார்க்க வர்றாரு. யோர்தான் நதியில 7 முறை குளிக்கிறாரு. அவரு தோல் வந்து குழந்தை மாதிரி மேடி மாறிடுது. அப்போ இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இந்த வசனத்தை நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நாகமான் எலிசா கிட்ட வந்து ஒரு நியூ ஃபெய்த், ஒரு புது விசுவாசத்தை அவர் வந்து கேட்கிறாரு. அவருடைய விசுவாசம் ரொம்ப குழந்தை விசுவாசம், பலவீனமான விசுவாசம் நாகமானுடைய விசுவாசம். அவர் வந்து எலிசா கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறாரு. 2 ராஜாக்கள் 5:17. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. எதுக்காக எலிசா கிட்ட வந்து இஸ்ரவேல் தேசத்து மண்ணு, ஒரு 2 கழுத சுமக்கிற 2 பொதி மண்ணு மூட்டை, இஸ்ரவேலுடைய மண்ணை நான் என் நாட்டுக்கு, சீரியாவுக்கு நான் எடுத்துட்டு போறேன், அதை மட்டுமாவது எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு எலிசா 19வது வசனம், சமாதானத்தோட போ என்றான். எலிசா அதை விட்டுறாரு. இது ஒரு புது விதமான நூதனமான ஒரு விசுவாசம். நான் இஸ்ரவேல் தேசத்து மண்ணை அள்ளிட்டு போயிடுறேன். ஏன்னா மண்ணுனாலதான் யாத்திராம 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கல்லுனால அங்க பலிபீடத்தை கட்டக்கூடாது. யாத்திராம 20வது அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவார். இந்த மண்ணை வச்சு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நான் ஒரு பலிபீடம் கட்டுகிறேன், மண்ணுனால பலிபீடம் கட்டுகிறேன். அதுக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்து மண்ணை மட்டும் ஒரு 2 கழுதையில 2 பொதி மூட்டை மண்ணை மட்டும் அள்ளிட்டு போறேன் அப்படின்னு எலிசாட்ட வந்து இந்த நாகமான் கேட்பாரு. எலிசாவும் இது புது விதமான ஒரு விசுவாசத்தில் பலவீனர்களுடைய விசுவாசம். சில பேர், நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா அங்க இருக்கிற ஒரு கூழாங்கல், அங்க இருக்கிற கைப்பிடி மண்ணு, அதை அள்ளிட்டு வரணும்னு நினைப்பாங்க. வேளாங்கண்ணிக்கு போனா, லூர்துக்கு போனா அந்த தண்ணி பைப்பை கொஞ்சம், அந்த பைப்புல இருந்து கொஞ்சம் தண்ணி நான் பிடிச்சிட்டு பாட்டில வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய விசுவாசம் பலவீனமானது. இந்த மாதிரிதான் இங்க நாகமானு இஸ்ரவேல் தேசத்து மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போறேன்னாரு. அவர் விட்டுட்டார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த அந்த ஒரு ஐடியா என்னன்னா, கிழக்கத்தி தேசத்தின் ஐடியா, அவங்களுடைய சிந்தனை என்னவா இருந்ததுன்னா, கர்த்தர் இந்த இடத்துலதான் வாசம் பண்றாரு. புதிய ஏற்பாட்டுலதான் நம் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம், பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலத்துக்குள்ள இப்ப இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. தாவீது அதனால்தான் சொன்னாரு, நான் அந்நிய தேவர்களை சேவிக்கிறது போல நான் காணப்படுறேன், நான் கர்த்தருடைய கூடாரத்துக்கு போக முடியல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்நிய தேவர்களை சேவிக்கிற மாதிரி நான் மாறிட்டேன், நான் துரத்தி விடப்பட்டேன். 1 சாமுவேல் 26:20, இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, பிளீஸ் டு நாட் கில் மீ சால் அப்படின்னு அவர் வந்து கெஞ்சி கேட்கிறார்.
இதெல்லாம் இங்கே தாவீது எந்த அளவு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தையும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையையும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களையும் எவ்வளவா அவர் மிஸ் பண்ணாரு. அதை நான் அது இல்லாதபடிக்கு நான் தூரமா இருக்கிறேன் அப்படின்றது பாட்டு பாடுறாரு, ஜெபிக்கிறாரு, ஓகே. ஏபோத்து கூட இருக்கு, ஓகே. ஆசாரியனும் கூட இருக்கிறாரு, ஓகே. ஆனா நான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இல்லையே. அது அவருக்கு ஒரு பெரிய ஏக்கமா இருக்கு. அது அவருடைய வாழ்க்கையில ஒரு அந்நிய தேவர்களை சேவிக்கிறது போல அவருக்கு தெரியுது. அது அவருக்கு நூதனமா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒரு மனநிலை இருந்திருக்கு. புதிய ஏற்பாட்டுல நாம் துரத்தி விடப்பட முடியாது யாராலையும். இது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை யாரும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதையும் தடுத்துடலாம், ஊழியத்தை தடுத்துடலாம், பிரசவம் பண்றதை தடுத்துடலாம், ஜெபத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தரை துதிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் மேல உள்ள அன்பை யாராலையும் நம்ம விட்டு எடுக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? புதிய ஏற்பாட்டில் நம்ம அந்த ஒரு அற்புதத்திற்குள்ள, அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். யார் நம்மை துரத்தினாலும், நம்மை நேசிக்காவிட்டாலும், நாம் அந்நிய தேவர்களை சேவிக்க போறதில்லை. ஆவிக்குரிய அனாதைகள் அல்ல. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு சகாயராக இருக்கிறார். தாவீது ஒரு ஆவிக்குரிய வேதனையை இங்கே சவுல் கிட்ட பகிர்ந்து கொள்றார். இந்த சிந்தனைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த தாவீது பழைய ஏற்பாட்டில் அந்த ஆகிலா மேட்டுல ராத்திரியில ஆண்டவரே கையில ஈட்டியும் செம்பும் இருந்தாலும், அடையாளங்கள் இருந்தாலும், தன்னுடைய ஆண்டவரே அந்த நிரபராதி என்கிறத நிரூபிப்பதற்கான அடையாளங்கள் இருந்தாலும், வாயில கர்த்தரை விட்டு நாம் தூரமாயிட்டது போல கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து ஓய்வு நாள்ல ஆசரிக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படும் போது, தோல் சுருள்கள்ல வாசிக்கப்படும் போது அதை கேட்க முடியல. நான் அந்நிய தேவர்களை சேவிக்கிற மனிதர்களோடு கூட இருக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய வனாந்தரத்துல வந்தது போல அவர் அந்த வார்த்தைகளை சவுல் கிட்ட முறையிடுகிறத கர்த்தாவே நீர் எத்தனையாய் நீர் கவனித்திருப்பீர். ஆண்டவரே, தாவீது கேட்காத அற்புதத்தை நீர் தாவீதுக்காக செய்தீர். ஆண்டவரே, தாவீது பேசின வார்த்தை எந்த அளவு உம்முடைய இருதயத்தை அது தொட்டிருக்கும். இந்த சூழ்நிலையும் என் மகன் என்னுடைய ஜனங்களோடு என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர முடியலன்னு தான் ஏங்குறான் என்று ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சிநேகிதர்களாக முடியும், பகையை சிலுவையினால கொல்ல முடியும் என்கிறத தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் மனுஷர்களுடைய வார்த்தையினால சூழ்ச்சியினால பாதிக்கப்பட்டு மனம் நொந்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானமும் அன்பும் சந்தோஷமும் சிலுவையினால் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சிலுவையின் நற்செய்தியின் மூலமாக ஆண்டவரே, இது தேவ பலனாய் இந்த சிலுவையின் உபதேசம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை யாரும் ஆவிக்குரிய அனாதைகளாக்க முடியாது. யாரும் எங்களை உங்களுடைய அன்பை விட்டு துரத்தி விட முடியாது. நாங்கள் எப்பேற்பட்ட வனாந்தரத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்துல போகும்படி ஆவியானவரே வழிநடத்தி இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையும் சமூகமும் ஜெபமும் தேவ அன்பும் எங்களுக்கு போதுமானது. எந்த காலத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதி எங்கள் வாயில் இருக்கட்டும். உமக்கே நாங்கள் துதி கன மகிமை செலுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருடைய இருதயமும் வீடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.